Hello friends, இன்னைக்கு நம்ம மணத்தக்காளி இலையில வந்து பொடி பண்ண போறோம். இது வந்து இந்த பொடி வந்து வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. நம்ம வந்து சும்மா ஒரு டீஸ்பூன் வந்து பொடி எடுத்து காலையில வெறும் வயித்துல தண்ணியில வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லது. அப்படி இல்லைன்னா அந்த பொடி வச்சு நம்ம வந்து இந்த இலையை வந்து வச்சு நம்ம வந்து இட்லி பொடி கூட வந்து செஞ்சுக்கலாம். பட் இது வந்து கொஞ்சம் கசப்பு இருக்கிறதுனால நம்ம இட்லி பொடி எப்படி இருக்கும் நான் செஞ்சு பார்க்கல. பட் இது வந்து இந்த பொடி நம்ம பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு வந்து வயிற்றுல புண் இருந்தான்னா இல்லை வாய் புண் இது மாதிரி வந்து அல்சர் ப்ராப்ளம்லாம் இருந்தான்னா இது வந்து ரொம்பவே நல்லதுங்க. இதில் நிறைய மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இது வந்து நிறையா மெடிசன்ஸ்க்கு கூட வந்து இது யூஸ் பண்ணுறாங்க. இந்த மணத்தக்காளி இலை இது டயபெட்டிக்கும் ரொம்ப நல்லது. எப்படி நம்ம வந்து காலையில் வெந்தய பொடி சாப்பிட்டோன்னா கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்கிறாங்களோ அதுபோல் இந்த மணத்தக்காளி பொடியும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நான் வெயிலில் காய வைக்கல. இது கழுவி நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டவலில் ஒரு ஹாஃப் டே வந்து டவலில் போட்டு எல்லாம் தண்ணி எல்லாம் வந்து நல்லா போகிற வரைக்கும் அது காஞ்சுது கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் வந்து இது 2 days இலை. நான் வந்து அந்த வீடியோ நான் எடுக்கலை. இது வந்து நான் இப்போ எப்படி பொடி பண்ண போகிறேன்னா இது நான் வறுத்து பொடி பண்ணல. இது மைக்ரோவேவில் இப்போ நான் வைக்க போகிறேன். அது வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து நமக்கு நல்ல மொறுன்னு வந்து இலை கிடச்சிரும். இப்போ நான் இது பாதியாக பிரித்து பாதியை வந்து நான் ஃபஸ்ட்டு மைக்ரோவேவில் வச்சு காட்டுறேன். இப்போ மைக்ரோவேவில் வந்து பாதி இலையை வந்து நான் வச்சுருக்கேன். வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் 1 minute ஒரு 2 minutes வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு அப்புறமா மற்றது வைக்கலாம். கொஞ்சம் அந்த இலையில் இருக்கிற ஈரம் வந்து அது போன பின்னாடி தான் வந்து அது கொஞ்சம் சவுண்ட் இருக்கும். பட்டன்னு ஒரு சவுண்டு வரும்ல. அது வந்து அந்த ஈரம்லாம் வந்து அது போகிறது. அந்த ஈரத்தெல்லாம் வந்து அது எடுக்குது. அதுதான் சவுண்ட். அது உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. ரொம்ப ஒரு சின்ன பட்டன்னு சவுண்ட் வருது. இப்போ ஒரு 1 minute ஆச்சு. நான் காட்டிடுறேன். இங்கே பாருங்கள் நல்லா வந்து வதங்கிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா இந்த தட்டில் கொஞ்சம் ஈரம் இருக்குது. அப்போ அந்த இலையில் இருக்கிற ஈரெல்லாம் வந்து இது எடுத்துடும். அதனால சீக்கிரமாக வந்து நமக்கு வந்து ட்ரை ஆகிடும். நான் வந்து ஸ்டவ்வில் நான் ட்ரை பண்ணல. இப்போ இன்னும் ஒரு 1 minute வச்சுக்கலாம். இப்போ 2 minutes ஆயிடுச்சு. பார்த்துடலாம். இப்போ பாருங்கள் இன்னும் வந்து கொஞ்சம் ஈரம் இருக்குது. நம்ம இன்னொரு 1 minute வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டிசைட் பண்ணலாம். கொஞ்சம் அதை கலக்கி விட்டுடலாம். இப்போ மறுபடியும் வந்து ஒரு 1 to 2 minutes வச்சுக்கலாம். அது மொறுன்னு ஆகிற வரைக்கும் நம்ம வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம டோட்டலாக 3 minutes தான் வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள் சவுண்ட் கேட்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம இன்னும் ஒரு பாதி இருக்கு இல்லையா அதையும் வந்து நம்ம பண்ணிவிட்டு பொடிச்சுக்கலாம். நல்லாவே மொறுன்னு ஆயிடுச்சு. 3 minutesல வந்து இதே போல் தான் வந்து கஸ்தூரி மேத்தி எல்லாமே வந்து இதே போல் தான். மைக்ரோவேவில் நீங்கள் சீக்கிரம் பண்ணிடலாம். இப்போ மற்றதும் பண்ணிக்கலாம். மற்றதையும் வந்து நம்ம மைக்ரோவேவில் வச்சுக்கலாம். இதையும் வந்து நம்ம 3 minutes வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம். நடுவில் வந்து ஒரு தடவை நீங்கள் கலந்து விடுங்க. இல்லைன்னா வந்து இது போல் வந்து பிளேட்டில் இது மாதிரி ஒட்டிக்கும். அதனால் சும்மா வந்து அப்படி கொஞ்சம் வந்து நம்ம கலந்து விட்டுட்டோம்னா அது ஒட்டாது.
இப்போ இந்த இலைலாம் நல்லா ஆறிடுச்சு. இது மிக்சியில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம பொடி பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து பண்ணுறதுனாலும் வந்து செஞ்சுக்கோங்க. பட் நான் உப்பு சேர்க்காமல் பண்ணுறேன். இது இப்போ பொடி பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ நல்லா வந்து பொடி ரெடி ஆகிடுச்சுங்க. இது மணத்தக்காளி பொடி வந்து ரொம்பவே சிம்பிள். நீங்கள் வந்து இது ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம். நல்லா கழுவி அந்த தண்ணி இல்லாமல் கொஞ்சம் வந்து ஒரு 2 நாளோ 1 நாளோ வந்து நிழலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாம் மைக்ரோவேவில் வச்சோன்னா போகிறோம். பாருங்கள், நல்ல பொடி ஆகிடுச்சு. இந்த மணத்தக்காளி பொடி வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. வயிற்றில் புண், வாய்ப்புண், அப்புறம் கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கும் வந்து இது நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் அட்லீஸ்ட் வாரத்தில் 2 தடவை ஏதாவது ரெசிபி செஞ்சு சாப்பிட்டாலும் சரி, 2-3 தடவை செஞ்சு சாப்பிட்டாலும் சரி. பட் ஆனால் நிறையா ஒரு லெவலுக்கு மேலே ப்ராப்ளம் நிறையா இருக்கிறவங்களுக்கு வந்து டெய்லியும் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு குடித்தோன்னா ரொம்பவே நல்லது. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கோங்க. மணத்தக்காளி பொடி ரெடி ஆகிடுச்சு. இது மணத்தக்காளி கீரை பொடி. மணத்தக்காளி கீரையில் வந்து நம்ம பொடி பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்பவே நல்லது. வாய்ப்புண், வயிற்று புண்ணுக்கெல்லாம் வந்து ரொம்பவே நல்லது. டெய்லி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் தண்ணியில் போட்டு குடிச்சிட்டோன்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் கூட வராது. அதுக்கப்புறம் யூரினரி ட்ராக்டில் இந்த பிரச்சனை இருந்தாலும் அதுக்கும் வந்து இது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நல்லது. டயபெட்டிஸ் ரொம்ப இருக்கிறவங்களுக்கு இது வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகுது. அதே போல் வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு நீங்கள் சாதாரணமாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா காம்ப்ளிகேஷன்ஸ்க்குமே மணத்தக்காளி கீரை வந்து ரொம்பவே நல்லது. மெயினாக வந்து இது வந்து வயிற்று புண்ணுக்கும் வாய் புண்ணுக்கும் ரொம்ப நல்லது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.